இந்த தேவன் கைவிடாமல் இருந்திருக்கிறார். இந்த தேவன் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதை நாம் உணர்வோம். எனவே இந்த இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு நற்கருணை ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாத விசுவாசத்தோடு என் தேவன் என்னை குணப்படுத்தியவர், இறந்த லாசரை உயிர்ப்பிச்சை கொடுத்தவர், கண் தெரியாத பார்த்திமேயுவுக்கு பார்வை கொடுத்த தேவன், முடமான மகனை நடக்க செய்த தேவன் என்று உறுதித்தன்மையோடு வந்தவர்கள் எல்லாருமே வாழ்வை பெற்றார்கள். அந்த ஒரு வாழ்வை பெறுவதற்காகத்தான் இந்த தேவன் இந்த ஆராதனையை நினைத்திருக்கிறார். இந்த இயேசுவிடத்தில் வாழ்வை பெற்றவர்கள் முழுமையாக இயேசு எங்களுக்கு புதுமை செய்திருக்கிறார் வாழ்க்கையில என்று ஆர்ப்பரித்து மகிழ்ந்து ஒவ்வொரு நாளுமே இந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருடைய சாட்சியத்தை நாம் கேட்பது, அவர்கள் அனுபவித்த இயேசுவை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பது இந்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் சகோதரி மார்கரெட் அவர்களை நாம் அழைக்கிறோம். அவர்கள் ஒரு சில இந்த ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவம், ஏன்னா நான் சொன்ன உங்களுக்கு அது அவ்வளவு இருக்காது. அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை அவர்கள் சொல்லுகிற பொழுதுதான் இந்த தேவன் எப்படிப்பட்டவர், இந்த ஆராதனையிலே புகழ்ச்சிக்குரிய தேவனாக இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். எனவே அவர்கள் இப்பொழுது அவருடைய சாட்சியத்தை சொல்லுகிற பொழுது நாம் அதை கேட்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் மார்கரெட் மேரி, காஞ்சிபுரம் மறை மாவட்டம், மொளச்சூர் பங்கு. எங்களுடைய பங்கு சூசியப்பர் பங்கு. நாங்கள் செங்கை மறை மாவட்டம். தந்தை அவர்களை எங்களுடைய ஆன்ம குரு அவருடைய பிரேயர் டைமில் நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம். இதற்கு முன்னாடி ஒரு குருவானவர் இட்டாலியில் டாக்டரேட் படிக்கிறதுக்காக ஏசு அருள் பிரகாச ஃபாதரை சென்றிருக்கிறார். இந்த இருவருமே எங்களுடைய ஆன்மீக குரு தான். கொஞ்சம் சிஸ்டர்ஸ்கள் ஃபாதர்கள் எல்லாருமே சேர்ந்து டீமாக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அப்படியாக வேலையில் தான்